ஹாய், வெல்கம் டு another episode of பியா கிரிக்கெட் chat. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கேம் அகேன்ஸ்ட் அயர்லாந்து வேர்ல்ட் கப்போட வெற்றியோட தொடங்குனாங்க இந்தியா கேம்பெயினை. எல்லாரும் மேட்சை பார்த்தீங்களா? என்ஜாய் பண்ணீங்களா? எனக்கு ஆஹ், இது ஒன் டே சாரி T20 டெஸ்ட் மேட்சான்னு புரியல ஒரு செகண்ட். நம்ம ஐபிஎல்ல 200 250 270 மாதிரி ஸ்கோர்லாம் பார்த்துட்டு இங்க பால் கண்ணாபின்னான்னு எழும்புது, ஸ்விங் ஆகுது, சீம் ஆகுது, பவுன்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஓகேங்க. ஆனா அன்பிரடிக்டபிள் பவுன்ஸ் இருக்கு. அதுதான் டேஞ்சரஸ் பேட்ஸ்மேனுக்கு. ரோஹித்துக்கு ஷோல்டர்ல பட்டது. அயர்லாந்து பேட்ஸ்மேன் 2 3 பேர் அடி வாங்கினாங்க. ஸ்விங் அண்ட் சீம் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். ஆனா உடம்புல அடி வாங்கி பேட்ஸ்மேன் டேஞ்சரஸ். அந்த மாதிரி விக்கெட்ஸ் ஆர் டேஞ்சரஸ். அண்ட் எஸ்பெஷலி இந்த மாதிரி கிரவுண்ட்ஸ்ல வேற அவங்களுக்கு பிச்சஸ் ப்ரிப்பேர் பண்ண ஒரு பிராக்டிஸ் கிடையாது. இது டிராப் இன் பிச்சஸ் எனக்கு தெரியும். இருந்தாலுமே லாட் ஆஃப் ஹெல்ப் ஃபார் த bowlers. இதே பிச்சில் தான் சவுத் ஆப்பிரிக்கா ஆர் இதே கிரவுண்டில் தான் சவுத் ஆப்பிரிக்கா ஸ்ரீலங்கா மேட்ச் 77 ரன் அடிச்சாங்க. ஸோ இந்த ஹோலி பாப்பா நியூ கினி வெஸ்ட் இண்டீஸ் 116. இது என்ன வென்யூ ஆகட்டும், டாலஸ், ஃபோர்ட் லாடர்டேல் ஆர் நியூயார்க், கொஞ்சம் ரன் ஸ்கோரிங் டிஃபிகல்ட்டா இருக்கு. ஆட் டு தட் அவுட்ஃபீல்ட் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. மண்ணு மேல புல்லு வளர்த்த மாதிரி இருக்கு அது மேல. ஸோ இன்ஃபேக்ட் பால் 2 3 வாட்டி ரிஷப் பந்துக்கு பவுன்ஸ் ஆகி வரும்போது அப்படியே மண்ணு தெரிக்குது. ஸோ அவுட்ஃபீல்டும் அவ்வளோ நல்லா இல்லை. அண்ட் பால் டிராவலே ஆக மாட்டேங்குது. ஸோ ஐ டோன்ட் திங்க் தீஸ் ஆர் குட் கிரவுண்ட்ஸ். கிரிக்கெட்டுக்கு இது நல்ல கிரவுண்ட்ஸ் கிடையாது. பட் யூஎஸ்ல வேர்ல்ட் கப்பை ப்ரமோட் கிரிக்கெட்டை ப்ரமோட் பண்ணணும் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஐசிசி. ஹோப்ஃபுல்லி நம்ம இந்த ஸ்டேஜுக்கு கரீபியனுக்கு போகும்போது சூப்பர் எயிட்ஸுக்கு பெட்டரா இருக்கும். எனிவே இன்னைக்கு கேமுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாஸ் பெரிய பெரிய ஃபேக்டருங்க. பால் கண்ணாபனான் ஸ்விங் அண்ட் சீம் ஆச்சு. கொஞ்சம் மாய்ஸ்சர் இருந்தது விக்கெட்ல. ஸோ நல்ல டாஸ் ரோஹித் சர்மா வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாரு, சாரி போலிங் எடுத்தாரு. அண்ட் ஐ திங்க் இந்தியாஸ் போலர்ஸ் டூ குட் ஃபார் அயர்லாந்து இனிஷியலி. அப்படியே ஹர்ஷ்தீப் சிங் வந்து ஒரு 18 ரன் ஒரு ஓவர்ல கொடுத்தாரு. பாண்டியா வாஸ் எக்ஸலண்ட் வித் பால். பும்ரா எப்பவும் போல சாலிட். எனக்கு என்ன 2 டிசிஷன்ஸ் எனக்கு பிடிக்கல. ஜெய்ஸ்வால் நாட் பிளேயிங். ஏன்னா ஜெய்ஸ்வால் உங்க எக்ஸ்பேக்டர் பேட்ல அண்ட் குல்தீப் யாதவ் உங்க எக்ஸ்பேக்டர் பால்ல. அவங்க 2 பேரும் ஆடல. அவங்க 2 பேரும் ஆடினாதான் அவங்க வேர்ல்ட் கப் கேம்பெயின் லாங்கா போகும், டீப்பா போகும், சக்சஸ்ஃபுல்லா போகும். இது என்னோட ஹம்பிள் ஒப்பீனியன். நான் ஐ மீன் இஃப் ஐம் ப்ரூவ்ட் ராங் இன்னும் ரொம்ப சந்தோஷம். பட் எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து அக்சர் பட்டேல் அயர்லாண்டோட ஆடுறீங்க இன் ப்ரிப்பரேஷன் ஃபார் பாகிஸ்தான் கேம்னா எனக்கு தெரியல. ஏன்னா உங்களுக்கு விக்கெட் டேக்கர் வேணும். கரெக்ட். குல்தீப் யாதவ் ஆடினா உங்களுக்கு பேட்டிங் ஷார்ட் ஆயிடும். என்ன பண்ண முடியும்? நம்ம போலர்ஸ் டோன்ட் பேட், நம்ம பேட்ஸ்மேன் டோன்ட் போல். இன்ஃபேக்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால் 2 ஓவர் போடுறதுக்கு அபிலிட்டி இருக்கு. நம்ம டெவலப்பே பண்ண மாட்டேங்கிறோம். இதுதான் ஐ திங்க் எல்லா கேப்டன் கோச்சோட ஃபெயிலிங்கும் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ். எக்ஸப்ட் தோனி இருந்த காலத்துல சச்சின், சேவாக், யுவராஜ், ரெய்னா எல்லாரும் போல் பண்ணுவாங்க. அவங்க மெயின் ரோல் வந்து பேட்டிங். இப்போ வந்து ஐ திங்க் எஸ்பெஷலி ஆஃப்டர் 2012-13 அந்த சாரி 2014 அபிலிட்டி ஃபார் பேட்ஸ்மேன் டு போல் அண்ட் bowlers டு பேட் கம்ப்ளீட்டா போயிடுச்சு. எனிவே மை ஒப்பீனியன் இஸ் ஜெய்ஸ்வால் அண்ட் குல்தீப் யாதவ் இருந்தா இந்தியா வில் கோ லாங் வே இந்த கேம்பெயின். பார்க்கலாம். இன்னைக்கு ஃபேர்லி இம்ப்ரெசிவ் வென் ரோஹித். அவர் ஐபிஎல்ல டிஃப்ரெண்ட் பிளேயர், இந்தியாவுக்கு ஆடும்போது டிஃப்ரெண்ட் பீஸ், அதுல டவுட்டே இல்லை. நல்ல டச்ல இருந்தாரு. பந்த் லுக் குட். அன்பார்ச்சுனேட்லி கோலி மிஸ்ட் அவுட். பட் கோலி பாகிஸ்தானோட டெஃபினட்டா அடிப்பாரு, அதுல டவுட்டே கிடையாது. அண்ட் பாகிஸ்தானோட இதே பிச் இருந்தா இட்ஸ் கோட் பி வெரி எக்ஸைட்டிங். ஏன்னா பாகிஸ்தான் ஃபேண்டாஸ்டிக் போலிங் அட்டாக் வச்சிருக்காங்க. அண்ட் ஐ திங்க் பாகிஸ்தானோட பும்ரா ஷுட் ஓபன் வித் நியூ பால். ஏன்னா பும்ரா 4வது ஓவர் 5வது ஓவர் கொடுக்கறதுல அர்த்தமே இல்லை. பும்ரா ஒரு ஓவர் அப்ரண்ட் போட்டே ஆகணும். 4வது ஓவர் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. பட் எண்ட் ஆஃப் த டே 2 பாயிண்ட்ஸ் இந்த பேக். குட் வின் ஃபார் இந்தியா. நம்ம 11 பத்தி நான் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். பட் சாலிட் ஸ்டார்ட். பட் இந்த ஆர்கனைசர்ஸ் அவுட்ஃபீல்ட் அண்ட் பிச்சை பத்தி ஏதாவது பண்ணி ஆகணும். பிகாஸ் இட்ஸ் நாட் என்டர்டெய்னிங். நீங்க கேமை ப்ரமோட் பண்ண பாக்குறீங்கன்னா இந்த மாதிரி ப்ரமோட் பண்ண முடியாது. பட் எனிவே கண்டிஷன்ஸ் சேம் ஃபார் எவ்ரிபடி. பட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க நோட்டிபிகேஷனுக்கு. அடுத்தது நம்ம இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ரிவ்யூ பண்ணுவோம். அண்ட் ஹோப்ஃபுல்லி வில் கெட் இட் ரைட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பியா கிரிக்கெட் chat. Have a great day.